கவிஞர் அவர்களே, தற்போது நேற்று 2 தினங்களுக்கு முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி ஜி அவர்களை தேர்தல் ஆணையத்திற்கு முன்பாக போராட்டம் நடத்திய பிற எம்பிகளோடு சேர்த்து குண்டுக்கட்டாக கைது செய்து விட்டார்கள். என்ன காரணம், ஏன் அவ்வாறு நடந்தது என்று நீங்கள் சொல்லுங்கள். அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இறந்தவர்களோட போய் தேநீர் அருந்திருக்காரு. என்ன சொல்றீங்க? அப்ப பேய் இருக்கா? பேயாவது நாயாவது, நீங்க வேற. பேய்னா அவங்க நீங்க சுடுறதுக்கு நீங்க தேர்தல் தேடி போனீங்க. ஏன்னா அந்த பேய்களை உருவாக்குனதே இந்த தேர்தல் ஆணையம் இல்லையா? அப்படியா? என்ன ஒன்று விளங்கவில்லையே. பேய் தேர்தல் ஆணையம் என்ன தம்பி விளங்கலன்றீங்க? அவர் சொன்னது போலித்தனமான வாக்காளர்களை பட்டியலில் இணைச்சு அவங்க பேர்ல ஓட்டு போட்டிருக்காங்க. ஓ, ஓகே. பீகார்ல நடந்த ஆமா, செத்து போனவனுக்கு வாக்குரிமை இருக்குது, இங்க உயிரோட இருக்க பேர் எடுத்து போடுறாங்க. இது போக அதாவது ஒரே வீட்டு நம்பர்ல 100 வாக்காளர்கள் இருந்தாங்க. அது கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு 100 மகன். ஆமா, அதுதான் பிரச்சனையே. இப்போ அதைத்தான் அவர் ராஜீவ் காந்தி சூசகமா சொல்லியிருக்காரு. நான் இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தினேன், இந்த தேநீர் அருந்துவதற்கு உதவி செய்த தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு நக்கலா சொல்லியிருக்காரு. டவுட் என்ன அப்படின்னா, இது இப்ப உள்ள அப்டேட்டட் பட்டியலா இல்ல நடந்து முடிந்த பட்டியலான்றது? நடந்து முடிந்த பட்டியலில் தான் இவ்வளவு குளறுபடிகளும் இருந்திருக்கிறது. ஓட்டு அடிச்சு ஆக்கியிருக்காங்க வடநாட்டு பக்கம். அப்ப நீங்கள் சொல்வது போல வாக்கு இயந்திரங்கள் அது வேலைகள் செய்தாலும் கள்ள ஓட்டுகள் போடுவதற்கு இம்மாதிரியான செயல்களை அது சூசகமாக பின்னிருந்து நடத்தி இருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் துணை போகாதீர்கள், நீங்க மத்திய அரசுக்கு துணை போய் அவங்க மத்திய அரசு மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் துணை போகிறீங்கன்னு சொல்ற மாதிரி திரு ராகுல் காந்தி அவர்கள் அது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாரு. அவர் அந்த வாசல்லே வச்சு அவங்களே கைது பண்ணிட்டாங்க. இது ஜனநாயக படுகொலை. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஒருத்தர் போராடுறாருன்னா அவரோட நியாயமான காரணத்தை கேட்கணும். நீங்க முதல்ல அதை கேட்டுட்டு அது சரியா தவறான்னு நிர்ணயிக்கிறது நீதிமன்றத்தோட கையில இருக்குது. அதுக்கு நீங்க சரியான நடவடிக்கை எடுக்கணும். நியாயமான கோரிக்கை கிடைக்காததான் போராட்டம் நடத்துறாங்க. ரைட்டு. இருந்தாலும் அந்த போராட்டத்தை ஒரு மறுபரிசீலனை செய்யணுமா இல்லையா? அதாவது நீங்க ஒரு உச்சபட்ச ஒரு அமைப்பு மேல போய் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, எப்படி ஏத்துக்குவாங்க? இந்த மாதிரி ஏதாவது அமுக்கு அதெல்லாம் பார்த்து இந்திய ஜனநாயகத்துக்கும் சட்டத்திற்கும் அவர்களும் கட்டுப்பட்டவர்கள் தான். அதற்கான உரிமையும் கடமையும் நமக்கு உள்ளது. இதை சுட்டி காட்டுவது என்பது நம்ம போன்ற மீடியாக்காரங்கள்ட்ட தான் இருக்கு. இது சொல்லணும். நம்ம சொல்லாம விட்டோம்னா மக்கள் மறந்துடுவாங்க. மக்கள் தானே மறந்துடுவாங்க. விடுங்க தம்பி. இது மாதிரியான காரியங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டால் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு பாசிசம் ஆட்சி செய்யும், மக்கள் துன்பப்படுவார்கள். உண்மையிலே கவிஞர்களே, ராகுல் காந்தி அவர்கள் ஒரு யங்ஸ்டர் கூட, அன்மேரிடு, ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு நபர் நாட்டுக்காக போராடுறாரு. உண்மையிலே அவர் பாராட்டலாம். அவர் அந்த ஒரு விஷயத்த நாடாளுமன்றத்துல கொஞ்சம் முன்கோவப்பட்டு டேபிள் அடிச்சு உடைச்சிட்டாங்க. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஒருத்தர் அடுத்தவரை துன்பப்படுத்தாம அவரு அந்த டேபிளை தானே உடைச்சாரு, வேற எதுவுமே செஞ்சாரு. உடையல, தட்டி ஆக்ரோஷமா பேசிட்டாரு. ஆமா, இப்ப டேபிளை தட்டுறது இன்னைக்கு இல்ல தம்பி. அந்த காலத்துல இருந்து சட்டமன்றத்திலும் சரி பாராளுமன்றத்திலும் தட்டுறதே குறிக்கோளா ஒரு 100-200 பேர் இருப்பாங்க. அந்த தட்டும் இருக்குது. அது போக வடையை சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் செரிக்காம தட்டுறதும் இருக்குது. இந்த விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கிறது. சரி, ரைட்டு. வாக்காளர்கள், அதாவது தேர்தல் நடத்துவோர் கவனமாக செயல்பட வேண்டும். எங்களது அனைத்து விதமான உரிமைகளும் அந்த ஒரு ஓட்டுலாம் இருக்கு, பார்த்து வச்சுக்க. போயிட்டு வர்றோம்.